மடகாஸ்காரில் இருக்கிற கிராமத்து பாடசாலையை விட எங்களோட இலங்கையில் இருக்கிற கிராமத்து பாடசாலைகள் எவ்வளவோ பரவாயில்லை போல. இதே பாருங்க விளையாடினோம் லூடோ லூடோ பழங்குடியார்கள் பாருங்க. இதில் வாழைப்பழம் பற்றி விற்கணும் நுழம்பு. கண்ணுக்குள்ளுக்கும் மண் இருக்குது இந்த இடம். அதாவது இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற மண் கொஞ்சம் சமதரையான இடம். அதனால் இங்கே அந்த புழுதி மற்றது அந்த வெப்பநிலையில் நிறைய மாற்றம் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் புழுதி படைச்சிருக்குது. இந்த பஸ் ஆட்டத்தை பாருங்க எப்படி ஆடுது. இதில் நீங்கள் பார்க்குற வீடுகளை பாருங்கோ, எல்லாம் பெரிய பெரிய வீடுகள். அதோட செங்கல் வீடு பாருங்கோ. அதை கூரைக்கு ஓலையால் வேஞ்சிருக்கணும். சில பேர் புல்லால் வேஞ்சிருக்கணும். இப்படியே பார்த்துக்கொண்டே இருக்கணும். சில பேர் மயிலும் கட்டி வைக்கணும். இந்தியாவில் இருக்கிற வீடுகளை பாருங்க, செம்மண் வீடுகள் பார்க்க வடிவாகவும் இருக்கிறது. கிராமத்து பாணியாக இருக்குது. மற்ற சொன்ன இதில் சிறப்பு இந்த இடத்துக்கு பெட்ரோல் வசதி, அதாவது மின்சார வசதியே இல்லை. என்னென்னா இந்த வாகனத்தில் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்க வழியில் சாப்பிட வந்திருக்கிறோம். இப்போ மத்தியானத்துக்கு சாப்பாடு பார்ப்போம் என்ன சாப்பாடு. இலவசம் இல்லை, வாங்கி தான் சாப்பிட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சாப்பாடு கடைக்கு இருந்துட்டேன். இன்றைக்கு என்ன சாப்பாடு தெரியணுமோ தெரியல. தெரியணுமன்றத நாங்கள் கேட்க வேணும். இருக்கிறத தானே தெரிவினோம் பார்ப்போம். இதில் அந்த மெனு எல்லாம் போட்டுருங்க பாருங்க, என்னென்ன சாப்பாடு இதுக்கண்டு ஒன்றும் புழங்கையில். இந்த சாப்பாடு கடை இதா பாருங்கோ. சாப்பாடு வந்துட்டுது. சோறும் இந்த பீன்ஸ் கறின்னு சொன்னால் இதுதான் இஞ்சத்திய கறி. இந்த பீன்ஸ் குழம்பு. சோறும் சரியா சுடுவது. இந்த கையால் சாப்பிட போல. சாப்பிட்டு முடிச்சுட்டு வழியால் வந்துட்டேன். இங்கே பாருங்க சிறுவர்கள் போயினோம். சலாமா பள்ளிக்கூட பிள்ளைகள் போல வேலையில் தெரியல. சலாமா சலாமா எல்லாரும் பேர் இன்னும் பாருங்க பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் போல. இங்கே சைக்கிள் ஓடி போயினோம். ஸ்கூல் ஓதுறீ என்ன ஒன்று தெரியல. எல்லாம் ஒரே நேரத்தில் உடுப்பு போட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே இருக்கிறாங்க அந்த மூவாமை போல் வித்தியாசமாக இருக்குது. பெரியால போய் பார்ப்போம். நான் பெரியால வந்திருக்கேன் பாருங்கோ. சலாமா ஃப்ரூட் பழங்கள் இருக்குது பாருங்க. அன்னாசி பனானானோ நோ ஓகே. வாழைப்பழம் இல்லையா? இந்த கோழி நிற்குது. இதா பாருங்க. ஐயோ ஓட்டத்தை கேளுங்க ஒரு எப்படி போகுதாண்டு. ஹாய் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. எல்லோரும் படம் எடுத்து போயிட்டேன் பாருங்க வித்தியாசமாக. இந்த பாருங்க ஒரு அண்ணன் சைக்கிள் ஓடுறார். இந்தா இதான் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல். வித்தியாசமாக தான் இருக்குது இந்த இடங்கள். பஸ் வலிக்கிறேல, நான் அதுக்குள்ளே அங்கே போட்டு வருவோம். இந்த இடங்கள் உண்மையாக வித்தியாசம். நம்ம வேனில் வரைக்கெல்லாம் காட்டிக்கொண்டு வந்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. மின்சார வசதி என்றதை காண கிடைக்கல. இங்கே இதில் ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது பாருங்க. மீ சார்ஜ் ஃபோனுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டெலிஃபோன் கடை, ஒரு பெட்டி கடை மாதிரி. இது அவங்க அரிசி கடை இருக்குது. கருவாடு அரிசி எல்லாம் வச்சு விற்கிறோம். வெள்ளி அரிசி. இந்த அரிசி தான் இப்போ நான் சாப்பிட்றேன். இந்த சோறு இதான் பாருங்க. அதில் மாட்டு வண்டியில் நிற்கிது. ஹலோ ஹாய் சலாமா. இதான் பாருங்க இந்த இடத்துல இருக்க மாட்டு வண்டியில் எப்படி இருக்குன்ட்டு. நோ கவ் நோ. ஹாய் சலாமா ப்ரோ.
சரி பஸ் வலிக்கிற போது நான் போகிறேன். அங்கால அப்படியே வீடுகள் இருக்குது பாருங்க. கரண்டே இல்லை பாருங்க இந்த வீடுகளுக்கு. இங்கே ஊர் பள்ளிக்கூட பிள்ளை எல்லாம் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன் பாருங்க. கதைக்க மாட்டேன் மேம். ஹலோ ஹாய். கதைக்க மாட்டாங்க. நிச்சால பாருங்க மாட்டு வண்டியில் நிற்கிது, வாகனம் நிற்கிது. ஏன்னா இந்த கிராமத்தில் வந்து சாப்பிட்டுட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆக்கள் வந்து கொண்டே இருக்கிறேன். இப்போ 2 மணி ஆகுது தானே. பள்ளிக்கூட பிள்ளையெல்லாம் மேலே மட்டும் ஷர்ட்டு இந்த பள்ளிக்கூட உடுப்பை பாருங்க. அப்படி எனக்கு கீழே வந்து இப்போ வீட்டை போடுற காய்ச்சிட்டேன். இதானே இந்த பள்ளிக்கூட உடுப்பு. கதைக்க மாட்டாங்களோ எல்லாமா. இந்த பாருங்க மாட்டு வண்டியில், இந்தா மாட்டு வண்டியில் பாருங்க. மாட்டை காணையில் மாட்டிலான்னு நிற்குது. இதாக பாருங்க. சாப்பிட போட்டு நான் வெளியால் வந்துட்டேன். வெளியால் வந்து தெரியக்கூடாது பயம். அப்படியே போவோம் சரியோ. இங்கே பாருங்க சைக்கிள் என்ன வேகத்தில் போகுதுண்டு. இறக்கம் தானே எங்கோ. என்ன பார்த்தீங்கன்னா மடகாஸ்காரை சேர்ந்த அண்ணையை சந்திச்சிருக்கேன். ஹலோ சொல்லாமா என்னடா இப்போ நான் போராக்கள் இல்லாத யாருன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டேன். அவையில் வந்து இங்கே பள்ளிக்கூட பிள்ளையெல்லாம் ஸ்கூல் 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 எழுதி படிக்கிற பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் மிஞ்சாலேருந்து கொஞ்சம் தூரத்திலான் இருக்குது. இதெல்லாம் பள்ளிக்கூட பிள்ளையோட உடுப்பு பாருங்க. ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல். பஸ் வலிக்கிற போது எல்லோரும் மாறிங்கன்னா நான் பார்த்து கொண்டிருக்கேன். கடைசியாக வர்றதுக்கு ஏன்னா இந்த சீட் வந்து 300 தான் இருக்குது. சரி நான் வருவேன். இப்படியே போகிற வழியில் பத்த காடு மாதிரி கிடக்கு பாருங்க. ஆனால் கிடைக்க வீடுகளும் இருக்குது. இந்த மக்களோட வாழ்க்கை இப்படியே இந்த இடத்தோடையே போயிடும் போல். ஏன்னு சொன்னால் இதில் அவன் தோட்டங்கள், இஞ்சாடி பக்கம் சேர்ச் இருக்குது பாருங்க. இஞ்சாடி பக்கம் வீடுகள் கூடுதலானாக்கா சோளத்தை நம்பித்தான் வேண்ட, அதாவது உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் என்று சொன்னால் சோளத்தை விதைச்சு அதில் இந்த அறுவடை செய்து அதை காய வச்சு தான் அதை வந்து சாப்பிடணும். சாப்பாடாக எப்படி தமிழர்கள் சாப்பிட்டோம் அதே மாதிரி தான் இவியல் சாப்பாடு இருக்குது. ஆதி காலத்து தமிழர்களை பற்றி சொல்கிறேன், இப்போத்திய தமிழர்களை பற்றி நான் சொல்ல வரையில். இதில் பாருங்கள் குடிசை வீடுகள் இருக்குது. இந்த வீடுகள் அமைப்புகளை பாருங்கள் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது. போய் இரவு தங்க வேணுமான்னு சொல்லி. இதே மாதிரியான வீடுகள்லாம் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சரி ரிசோர்ட்டுக்கு வேறு பீச் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு நாட்டுக்கு எத்தனையோ கோடி ரூபா கொடுத்தும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்னென்னு சொன்னால் இப்படியான இடங்களில் இருக்கிற இப்படியான வீடுகள் வந்து இப்படியான இடங்கள் தங்குற வசதியெல்லாம் சரியான விலை. இந்த பக்கம் பாருங்க சமதரியான ஒரு நிலம். இதில் ஒரு மலையை பாருங்க இப்படி பச்சை கம்பளம் பிரித்த மாதிரி இருக்குது. இங்கே மண் தான் இந்த நாட்டுக்குரிய ஒரு கொடைன்னு சொல்லலாம். ஏனெண்டா அந்த மண்ணை நம்பி தான் விவசாயம் செய்யணும். இதில் பாருங்க சின்ன சின்ன குட்டி குட்டி வீடுகள். இஞ்சத்திய வீடுகள் வந்து வித்தியாசமாக இருக்குது. அந்த மேல்மாடி வீடுகள் குறைவு இடையில வச்சிருக்கணும். இதில் சந்தையும் இருக்குது. ஆனால் ரோட்டு பக்கமாக கடையில் வச்சு விற்கணும். இதில் பாருங்க மக்கள் வாங்க போய் கொண்டிருக்கணும். சின்ன சின்ன டெலிஃபோன் பூத்துகளும் இருக்குது. இதில் ஒரு பெரிய கட்டிட வீடு. கூடுதலாக விவசாயம், மாடு, ஆடு, கோழி அப்படியான அந்த வேளாண்மை சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சுக்கிறார்கள். இங்கே பெரிய பணக்காரராக இருப்பினும் மெட்டாக்கள் ஏழைகள்னு சொல்ல முடியும். அவைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்குரிய வசதி இருக்கும். ஆனால் அவையில் அந்த வேறு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் பாருங்கோ இதில் சின்ன சின்ன தோட்டம், இங்கே வாக்கள் பொடியங்கள் எல்லாம் நிற்கிறாங்க. இதில் ஒரு கட்டிட வீடு, மற்றது வேலி. இங்கே வந்து மதிலை காண கிடைக்காது பாருங்க. சுத்து மதில் பாதுகாப்புன்னு சொல்லி இருக்காது. அவ்வளோத்துக்கு இந்த மக்கள் சரி இந்த இடத்துல இருக்க கிராமம் ஒரு பாதுகாப்பான கிராமம் மட்டும் சொல்ல முடியுமென்று நான் நினைக்கிறேன். ஏனெண்டா ஒரு களவு போகிற ஒரு கிராமத்திலான் வேலி சரி முள் வேலி அந்த மதிலெல்லாம் காட்டியிருப்பினோம். ஆனால் இங்கே அப்படி பார்க்கலாது. நீங்கள் இதுவரைக்கும் கவனிச்சிருக்கிறீங்களோ தெரியல. என்னென்னா இதுவரைக்குமே கோன் அடிக்கலை. இந்த கிராமங்களுக்குள்ளால் போகிறோம் சரி வேறு இடங்களுக்குள்ளால போய்க்க கோன் அடித்ததை காணையில் நான் இது வரைக்கும். இந்த பக்கம் பாருங்க பச்சை கம்பளம் பீச்ச மாதிரி நெட் பயிற்சியை செய்து வச்சுருக்கணும். அதோட இனி போக போக அந்த நிலத்தின் அமைப்போடு மாறிக்கொண்டு போகும். இது ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமப்புறம். இங்கே பாருங்க ஒரு பெரிய தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்துக்கு பக்கத்தில் சின்ன சின்ன வீடுகள் சரி அப்படி இருக்குது. அதாவது இந்த நெட் பயிற்சியை செய்கிற இடங்களில் எந்த வருஷம் பார்த்தாலும் இந்த மாதம் பார்த்தாலும் தண்ணி நின்று கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் ஆற்றை பயன்படுத்தி தான் இவியல் விவசாயம் செய்யணும். பாருங்க பண்டைய மக்கள் எப்படி வாழ்ந்துச்சினமோ அதுக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த கிராமத்தில் பார்க்கலாம். இந்த கிராமம் மட்டுமில்லை, மடகாஸ்கரில் கூடுதலான இடங்கள் அப்படித்தான். இதில் ஒரு இடம் பாருங்க இந்த வீடு எப்படி இருக்கான்னு சொல்லி
அந்த வெள்ளைக்கார காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் மாதிரி நல்ல வடிவாக இருக்குது. அந்த அவங்களெல்லாம் அப்படி தான் கட்டினவன் அந்த காலத்தில். இந்த பக்கம் பாருங்க நெட் பாய்ச்சி அங்கே வீடு, ஒவ்வொருத்தர வீட்டுக்கு பக்கத்துலேயே பெரிய தோட்டம் இருக்கும். இந்த மண்ணை பார்த்துருப்பீங்க. இதில் பாருங்க ஒரு மாட்டு வண்டியில் போகுது, உரம் ஏற்றி கொண்டு போகணும். உரம்னு சொன்னால் இயற்கை விவசாயத்துக்காக வேண்டி ஏற்றி கொண்டு போனவன். இதில் பாருங்க ஒரு நீர்த்தேக்கம், அது ஆறு தான், அது ஒரு பாலத்துக்கு மேலால் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். ஆற்றுக்கு பக்கத்தில் எல்லாம் விவசாய நிலம். இது ஒரு பெரிய மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் எல்லாம் பாருங்கோ இந்த விதமான ஒரு இந்த மலைத்தொடர்லேருந்து மண் எடுக்கிறதோ அது எதுவுமே இல்லை. இஞ்சாலி பக்கம் பாருங்க ஒரு ஆறு, இஞ்சாலயம் ஒரு ஆறு, ஒரு பாலத்தால் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே ஆறு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கிழங்கலாக தான் இருக்கும். ஏனெண்டா மண் ஆறு, மண் மலை. அந்த மலை வந்து மழை பெய்யக்க அப்படியே அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு வரும். அது வந்து ஆறோட கிழக்கும். இஞ்சாலி பக்கம் வீடுகளை பாருங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் கொண்டிருக்கிறோம். இனி எப்படியும் போய் சேர இரவாகும்னு சொன்னால் எப்படியும் ஒரு 8 மணியை தாண்டும். நாங்கள் வலிக்கிட்டது வந்து விடிய வரலன்னு 8 மணி, போய் சேர்ற வந்து இரவு 8 மணி அப்படித்தானே ஆகும். கிட்டத்தட்ட 15 மணித்தியால பயணமாக இருக்கும் இந்த பயணம். ரோட்டு சரியில்லாததில் அவ்வளோ தூரத்தில் போகிறோம். அவர் வந்து நேரம் எடுக்குது. அப்படி ரோட்டு நல்லதாக இருந்தால் குறுக்கு வழியும் இருக்குது, அதோட வந்து நேரத்துக்கும் போயிடலாம். ஃப்ளைட்டும் இருக்குது, விமானத்துலேயும் வரலாம். ஆனால் விமானத்தை நம்பி நான் சொல்ல மாட்டேன், ஏனெண்டா இது பழைய விமானம் மண்டபம். இந்த பக்கம் பாருங்கோ இந்த ஆத்தங்கரையில் இருக்கிற அக்கண்ட வீடுகள். இதில் ஒரு வாகனம் போகுது, வாகனத்தில் போய்கொண்டிருக்கணும். இப்படியே போகிற வழியில் நீங்கள் நிறைய ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிற வீடுகள், அவையோட வீடுகள் எப்படி இருக்குமென்னு சொன்னால் இலத்தடி குச்சி அந்த கம்புகள் மூங்கில் அதுகளை பயன்படுத்தி தான் வீடுகள் கட்டி வச்சிருப்பினோம். ஆனால் மழை வந்தோடனே அந்த இடத்த விட்டு இடம் பெயர்வினோம். அந்த மழை குறைவான காலங்களில் அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் விவசாயம் செய்து கொண்டு, மற்றது வந்து மீன் பிடிச்சு கொண்டு அப்படியான வாழ்க்கை வாழ்வினோம். பள்ளிக்கூடம் என்று சொல்கிறது கஷ்டம். இதில் பாருங்க நான் சொன்னேனே அதே மாதிரி தான் இதில் இருக்கிறேன் பாருங்க. ஒரு சிலர் கட்டிட வீடுகள், ஒரு சிலர் குடிசை வீடுகள். அவையோட நிலங்கள் அந்த வளங்களை பொறுத்து. இப்போ எங்கள் இடங்களில் காசு மாதிரி, இந்த இடங்களில் காசு இருக்குதான். ஆனால் அந்த கூடுதலான மக்கள் 99% மக்கள் அவைண்ட பணத்தை எப்படி அதை காட்டினோம்னு சொன்னால் தங்கள்கிட்ட இவ்வளோ ஆடு இருக்குது, கோழி இருக்குது, அந்த வேளாண்மைக்குரிய இது எல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் வந்து இவியல் தங்களுடைய அந்த செல்வத்தை காட்டினோம். இப்போவுமா கூடுதலாக இந்த மடகாஸ்காரில் திருமணம் செய்கிறதுக்கு முதல் எத்தனை ஆடு மாடு கோழி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுமாம். அதை பார்த்து தான் அவைகள் இந்த திருமணத்துக்குரிய பெண் கொடுக்கணுமாம். அப்படியே அவர் குறைவான ஆடு மாடுன்னு சொன்னால் அது வைக்க பெண் கொடுக்க மாட்டோமாம். நிலத்தை தாண்டி ஆடு மாடு கோழி அதுகளை வச்சு தான் அவன் பெருமதி வந்து தீர்மானிக்கப்படுது. இங்கே பாருங்கோ இந்த பக்கம் இந்த ரோட்டுக்கரையோடு இருக்கிற மக்களோட வாழ்க்கை. ஆனால் எல்லோரும் உடுப்பு போட்டிருக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துட்டு நம்ம நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10-15 வருஷம் போனால் அவியல் இப்படியே இருப்பிடமோ இல்லாட்டி வேண்ட வாழ்க்கை மாறுமோ தெரியலை. அங்காளி பக்கம் பாருங்க ஒரு மாடு ஒன்று புல் மேய்ஞ்சி கொண்டு போகுது. மற்றது ஒன்று சொல்ல வேணும் என்னென்னா, இந்த இடத்துல மடகாஸ்காரில் வந்து இந்த விதமான ஆபத்தான மிருகங்களும் இல்லை. ஏண்டா புலி சிங்கம் கரடி அப்படியான ஒரு இதுகளும் இல்லை. பாம்பு கூட விஷப்பாம்புன்னு சொல்லி இல்லை. ஆனால் ஒரு சில காடுகளில் இருக்குதான். இந்த பக்கங்களில் குறைவாக மண்டபம். இங்கே பாருங்க ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வினம். இந்த வாழ்க்கை வந்து ஆரம்பத்தில் தொடக்கங்களில் எங்கட யாழ்ப்பாணத்துலேயும் இருந்தது. குடிசை வீடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தது. தற்சார்பு பொருளாதாரத்தில் இப்போன்னு சொன்னால் எங்களை இலங்கைக்கு வந்து இலங்கை அரசாங்கம் எங்களை யாழ்ப்பாணத்துக்கு பொருளாதார தடை விதித்த அந்த காலங்களில் எங்களோட யாழ்ப்பாணத்தில் பணம் சார்ந்த உற்பத்தி மற்ற மரவள்ளி அதுகளைத்தான் பயன்படுத்தி சாப்பிட்னாங்க. அதே மாதிரியான வாழ்க்கையை தான் இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அதை நேராக பார்க்கல, நாங்கள் அப்பாவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜாலி ஒரு பாலம், இது ஒரு பெரிய ஆறு. மழை பெய்தா நல்ல தண்ணி ஓடுமா. இப்போ குறைவான தண்ணி தான் ஓடுது. இப்படியான ஆறுகள்லாம் கூடுதலான ஆட்கள் சில இடங்களில் மட்டும் என்ன செய்கிறவைன்னு சொன்னால் தங்கம் எடுக்கிறவ. தங்கம் அப்படின்னு சொன்னால் அலசி எடுப்பினோமாம். அதையும் போய் பார்ப்போம். இதில் வேறு ஒரு ஆள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். மாடு அதுவும் பாருங்க ஒரு சிறுவன். இங்கால சிறுவர்கள் போய் கொண்டிருக்கணும். இந்த பக்கம் ஒரு மலைப்பகுதி. இப்போ என்னென்னா எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வீட்டை திரும்பி கொண்டிருக்கணும். பாருங்க நடந்து தான் போய் கொண்டிருக்கணும். இது அடுத்த கிராம பகுதி. ஆனால் ஒன்று சொல்ல ஒன்று என்னென்னா, எல்லா கிராம பகுதியிலையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களுக்குள்ள ஏதோ ஒரு டெலிஃபோன் வசதியோ ஏதோ ஒன்றும் இருக்கும். அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஜாலி பக்கம் பாருங்க பெரிய ஒரு ஆறு வருது. ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் புல். நான் நினைச்சேன் இது வந்து கரும்பு தோட்டமாகுமெண்டு. கரும்பு இல்லை, புல். அந்த புல் கூட மாடு சாப்பிடும். ஆனால் அவைகளுக்கு அது தேவை வராது. ஏன்னா அவைகளுக்கு நிறைய இந்த புல் மற்றது வந்து மாட்டுக்கு தேவையான தீவனம் கிடைக்கும்.
இதில் பாருங்க மாடு மேய்ச்சி கொண்டு போயினா. மற்றது வந்து இங்கே கூடுதலாக மாடு சரி ஆடு கோழிகளுக்கெல்லாம் மேய்ச்சலாம். எந்த விதமான ரசாயனம் சம்மந்தப்பட்ட சாப்பாடுகளோ எதுவுமே இல்லை. அதனால இந்த பால் சரி இந்த இறைச்சி சரி மாட்டிறைச்சியோ ஆட்டிறைச்சியோ பண்டிறைச்சியோ எது வேண்டாலும் நல்ல தரமாக கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயற்கை சம்மந்தப்பட்ட ஆர்வம் இருக்குண்டா மடகாஸ்காருக்கு ஒருக்கா வந்து பாருங்க. ஆனால் போக்குவரத்து தான் கொஞ்சம் சிக்கல். மற்றும்படி தரமான இடம் தெரிஞ்ச ஆக்கள் தெரிஞ்சு பழக்கம்னு சொன்னால் நீங்கள் போகலாம். இதில் வாங்க ரோட்டுக்கரையில் கடையில் வச்சுருக்கணும். இவையில் வந்து என்னென்னா இந்த கடையில் என்ன வச்சு விற்கணும்னு சொன்னால் அவையின் தோட்டத்தில் விளைஞ்ச மரக்கறிகள் அதெல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் வச்சு விற்பினோம். ஊர்க்காரர் சரி இந்த ரோட்டால் போய் வர்றாக்கள் அதை வாங்குவினோம். இதில் பாருங்க சூரியன் மறைய போது எப்படி இருக்குதாண்டு அந்த ஒரு சிவப்பு மஞ்சள் எல்லாம் நீளம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்க ஒரு ஊதா நிறமும் கலந்த மாதிரி நல்ல வடிவாக இருக்குது. கொண்டு வந்து விற்கணும். ஓ பாருங்க பழங்கள் எல்லாம் கொண்டு வரணும். பாயை நிறுத்தி வச்சிருக்கணும். இதில் ரெண்டா பாத்ரூம் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு. இது ஒரு இந்த மடகாஸ்காரில் இருக்க பழங்குடி கிராமத்தில் இருக்கிறோம். பழங்குடி கிராமத்தின் கடைகள் பாருங்கோ. கிட்ட போய் வீடியோ எடுக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் பயம். இரவில் வந்து நிற்கும் பழங்குடியாக்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் தான் பழங்குடியாக்கள் பாருங்கள். இதில் வாழைப்பழம் வச்சு விற்கணும். நுழம்பு இதெல்லாம் டிரைவல் ஆக்காது பாருங்க. இந்த இடம் எப்படி இருக்காங்க. கொசுத்தொலை தாங்க முடியலை. இப்போ வந்து மடகாஸ்கார் நேரப்படி 6:30 ஆனாலும் இருட்டி போடுது. அப்படின்னு நடுக்காட்டுக்க வந்து நிற்கும். கோழி கூடைக்க வச்சுருக்கணும். டீ எல்லாம் இருக்குது. பிஸ்கட் டீ எல்லாம் தண்ணி போத்தில் பரவாயில்ல. மீன் பொரிச்ச மீன் போல் அதாவது சுட்ட மீன் ஆகுது. இதில் கடைகளுக்கு இருக்குது பாருங்க. வேறு வேறு கடைகள் போய் பார்ப்போம். சலாமா இது சின்ன பார் பாருங்க. சேராய போத்தில் ஓகே. இந்தியாவிலும் இருக்குது கடைகள். இந்த கொரியன் அண்ணன் இதை சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார். இங்கே பாருங்க சின்ன பட்டி கடை. மடகாஸ்கார்னா சின்ன பட்டி கடை. ஹலோ சலாமா. இதா தண்ணி போத்தில் எல்லாம் இருக்குது. சோடா இங்கே அங்கே மட்டும் கடைகள் இருக்குது. பரவாயில்ல. இதில் என்ன மாதிரியான மின்சாரம் வருதுன்னு தெரியல. பேட்டரியிலான் போல எடுக்கணும். மீன் பொரியல் போல். பொரிச்ச மீன் ஓகே. சலாமா. இந்த இஞ்சாலி பக்கம் வாழைப்பழம் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு வேண்டும். மங்கான அந்த பக்கம் இருக்குது கடைகள். வாகனம் அங்கே நிற்குது. இந்த அதுக்குள்ள நேரம் ஏதோ பதங்கி கொண்டு தெரியுது. தேசி பழம் வாழைப்பழம் இரவிலையும் வச்சு வைக்கணும். சலாமா. இதா சலாமா. இதே பாருங்க விளையாடினோம். லூடோ 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 விளையாடினோம். பரவாயில்ல நல்லா பேசி பழகினோம். இங்கே பாருங்க பாருங்கோ. இதுதான் அறை. இந்த விலை வந்து 55,000 அரியாரி. இந்த ஹோட்டலுக்கு பேர் வந்து ஹோட்டல் மெனிபென்னு சொல்கிற ஹோட்டல். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். என்னென்னா இது வந்ததில் நல்ல ஹோட்டல். ஆனால் பிரச்சனை இல்லை. பார்ப்போம். நுழம்பு கொசுத்தொலை தான் தாங்க முடியாமல் இருக்குமான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரியான. இங்கே வந்து கூட நுழம்புகள் கூடவாம். இந்த உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. நான் நினைக்கிறேன் வந்துட்டேன். இதுக்குள்ள ஏண்டா வந்து அனுப்பில் வீடியோ எடுக்க மெனம்பரையில் குளிச்சுட்டேன். பரவாயில்ல சுத்தமாக இருக்குது பாருங்க. இந்த இதால் குளிக்கிறதுக்குரிய இது எல்லாம் இருக்குது.
இந்த ஷர்ட்டு இந்த பாருங்க. மற்றது இங்கே பார்த்தீங்கண்டா இதில் வந்து 2 பேராக வந்தால் இதில் எனக்கு கதைக்கிறதுக்கு தேத்தரை குடிக்கிறதுக்கு எல்லாம் இதில் இருக்குது. வெளியால் போய் நின்று காட்டுறேன் அப்படி இருக்க மாட்டேன். பக்கத்தில் கடற்கரை இப்போ 20 ரூபா இங்கே கூட்டிக் கொண்டே இருக்கணும். இந்த ஹோட்டல் வந்து மடகாஸ்கார் நாட்டை சேர்ந்த ஒரு ஆமீண்ட ஹோட்டல். கடலில் இருந்து சத்தம் கேட்குது. சரி நான் போய் படுக்க போகிறேன். அங்காளி பண்ண சத்தம் கேட்டது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலி. அங்கேருந்து வந்தது இங்கே போனது இல்லை சகலதும் பார்த்துருப்பீங்க. இந்த ரூம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அறைகள் அப்படி இந்த சரியோ இனி நாளைக்கு விடிய எவ்வளோன்னா இந்த இடம் அப்படி இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து மொரண்டாவா. இந்த மொரண்டாவன்ற இடத்துல நிறைய வித்தியாசமான காணொலிகள் எல்லாம் எடுப்பேன்னு நம்புகிறேன். இதை நான் நிறைய யோசித்து வச்சுக்கேன்னு பார்ப்போமே. இனிய இரவு வணக்கம் நண்பர்களே, சந்திப்போம்.